வெளியில் கிடைக்கிற நிறைய ஐட்டம்ஸ் நம்ம வீட்டில் அதே டேஸ்ட்டில் ரெடி பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டே இருப்பீங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. சூப்பராக அதை விட டேஸ்டியாகவே ரெடி பண்ணிடலாம். ரோட்டுக்கடை காளான் பானிபூரி மாதிரியே நிறைய பேருக்கு ஃபேவரட்டான பட்டாணி சுண்டல் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இதுக்கு பச்சை பட்டாணி யூஸ் பண்ணக்கூடாது, இந்த பட்டாணி தான் யூஸ் பண்ணணும். இது ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, 4 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு அதை அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பட்டாணி வெந்ததுக்கு அப்புறம் அப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அழகா நசுக்கிற அளவுக்கு இருக்கணும். அதை 1-2 மேஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பட்டாணி வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போய் வந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச பட்டாணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா கொத்தமல்லி, வெங்காயம் தூவிட்டு உங்ககிட்ட கார்ன் ஃபிளேக்ஸ் அப்படி இல்லைன்னா பூரி இருந்துச்சுன்னா அதை உடச்சு போட்டு சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதான்.